الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه الكريم والفرقان المجيد وأزلفت الجحيم هل من مزيد صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே அதிகமாக சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் பேசுகிறார். சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகள் இல்லாத திருக்குர்ஆனுடைய ஒரு பக்கங்களை பார்க்க முடியாது. நரகத்தை பற்றிய எச்சரிக்கைகள் சொல்லப்படாத வசனங்களையும் ஒரு பக்கத்தையும் நம்மால் திருக்குர்ஆன் பகுதிகளில் அந்த பேஜுகளில் நாம் நகர்ந்துவிட முடியாது. எந்த பக்கத்தை புரட்டினாலும் நரகம் சொர்க்கம், சொர்க்கம் நரகம், அதை பற்றி இருக்கும். ஒன்று சொர்க்கவாதிகள் அவர்களுடைய அடையாளங்களை பற்றி பேசுவான், நரகவாதிகள் நரகவாதிகளின் அடையாளங்களை பற்றி பேசுகிறான். சொர்க்கவாதிகளுக்கு கிடைக்கின்ற அந்தஸ்துகள் என்ன, கௌரவங்கள் என்ன என்று வசனங்கள் இருக்கும், அல்லது நரகவாசிகளுக்கு தரப்படுகின்ற தண்டனைகளின் பிரிவுகளை பற்றி இருக்கும். சொர்க்கவாதிகள் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்பதை பற்றி பேசுவான், அல்லது நரகவாசிகளுக்கு தரப்படுகின்ற தண்டனைகளின் வகைகளை பற்றி பேசுவார். குர்ஆன் முழுக்க அப்படித்தான். ஒவ்வொரு பக்கமும் நரகத்தையும் சொர்க்கத்தையும் பற்றி பேசுகிறான். காரணம் என்ன? நரகத்தை பற்றிய அச்சமும் பயமும் நமக்கு வர வேண்டும். சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகள் எப்படி இருக்கிறதோ அதுபோல நரகத்தை பற்றிய வர்ணனைகள், அதற்கு மேலே போடப்பட்டிருக்கிற சிராத்துல் முஸ்தகீம் பாலம், அதில் தரப்படுகின்ற தண்டனைகளின் விதம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு தடவையும் உலகத்தில் இருக்கிற நெருப்பு நரகத்திலே தன்னை போட்டுவிட வேண்டாம் என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறதா. உலக நெருப்பை விட 70 மடங்கு அதிகமானது நரகத்தினுடைய நெருப்பினுடைய தாக்கம். நெருப்பே நரகத்திலிருந்து தன்னை பாதுகாப்பு தேடுகிறது என்று சொன்னால் நரக நெருப்பினுடைய கொடூரம் எப்படிப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆக குறைவான நரக தண்டனை என்பது அபூ தாலிபிற்கு ஒரு நரகத்திலான ஒரு செருப்பு அணியப்படும். அந்த செருப்பின் தாக்கம் என்ன செய்யும் என்றால், அவர் காலில் அணியப்படுகிற அந்த செருப்பு அவர் மூளையை உருக்க ஆரம்பிக்கும், அவர் மூளை உருகி ஊத்தும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக குறைந்த தண்டனை நரகத்தில் இருந்த ஒரு சொட்டு கீழே விழுகும் என்று சொன்னால் அது பூமியில எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்பது பற்றிய வர்ணனைகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா 1000 ஆண்டுகளை அதை எரித்து கொண்டிருக்கிறான். அது வெள்ளையாக, கருப்பாக, அதனுடைய நிறங்கள் சிவப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நரகத்தில் எல்லோரையும் போடுகிற போது குற்றவாளிகள் அத்தனையும் அந்த நரகத்தில் போட்ட பிறகு அல்லாஹ் கேட்பானா, நரகமே நீ நிரம்பிட்டியா என்று கேட்கிற போது அந்த நரகம் சொல்லுமாம், உஸ்லிஃபத்துல் ஜஹீம் ஹல் மின் மஸீத், ஒன்றும் இருக்குதா, இருந்தா போடுங்க, நான் இன்னும் நிரம்பவில்லை என்று சொல்லுமாம். அகிலத்தின் குற்றவாளிகள் அத்தனையும் அதில் நரகத்தில் கடத்தப்பட்ட பிறகும் அந்த நரகம் நிரம்பாது என்கின்ற போது நாம் கவனிக்க வேண்டும், யார் நரகத்துக்கு செல்லுவார்கள். நம்ம சொல்றோம் ஈமான் கொண்டு விட்டால் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், நரகத்திலிருந்து நிரந்தரமாக நரகத்தில் தங்குவதிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆனால் நரகத்துக்கே போகாமல் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஈமான் மட்டும் பத்தாது. ஈமான் கொண்ட மனிதன் எப்படியும் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவான். ஹாலிதன் முஹல்லதன், நிரந்தரமான நரக தண்டனை என்பது ஈமான் கொண்ட மனிதனுக்கு இல்லை. அந்த ஈமான் அந்த மனிதனை காப்பாற்றும். அவன் செய்த பாவங்கள் வரை நரகத்தில் போய் அந்த மனிதன் அனுபவிக்க வேண்டும். சிபாரிசுகளை தாண்டி, அல்லாஹ்வுடைய கருணை பார்வையை தாண்டி ஒரு மனிதன் அவனுடைய செயல்களால் நரகத்திற்கு மூமின் தள்ளப்படுவானா? ஆம், ஒரு மூமின் நரகத்துக்கு போவான். எதனால் போகிறான்? பாவங்களினால் அந்த மனிதன் நரகத்தில் உள்ள போடப்படுவான். எவ்வளவு காலம்? அந்த பாவங்களுக்கான தண்டனை முடிகிற வரை. முடிகிற போது அந்த மனிதனிடத்தில் இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான அமல், அந்த ஈமான் அந்த மனிதனை காத்து நிற்கும்.
அல்லாஹ் வெளியேற்றுவான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கரிந்து போன ஒரு கறிக்கட்டையை போல ஒரு மனிதன் இருப்பான். அது வெள்ளம் வேகமாக போகும்போது மண் உரண்டையாக மண்ணெல்லாம் போகும். அது போய் ஒரு இடத்துல நின்ற உடனே அதற்குள்ளே இருந்து செடிகளெல்லாம் கூட வரும். அது அரபு பாலைவன நிலங்களில் அந்த மழை பெய்கிற போது காட்டாட்டு வெள்ளங்களை நபிகள் பெருமானார் உதாரணம் காட்டுகிறார். அதுபோல நரகத்திலிருந்து ஒரு கறிக்கட்டையை போல ஒரு மூமின் எடுக்கப்படுவார். அவர் எங்கே கொண்டு போடப்படுவார்? மாவுல் ஹயாத் என்ற இடத்துல கொண்டு போய் அந்த நதியில வைக்கப்படுவார். அதில் வைத்த உடனே அந்த மனிதன் ஒரு புல்லும் ஒரு செடியும் எப்படி அந்த மண்ணுக்குள்ளே இருந்து புறப்பட்டு வருகிறதோ, இந்த மனிதன் அதற்குள்ளிருந்து தன்னை புதுப்பித்து கொண்டு ஒரு புதிய வடிவத்தில், அலங்காரமான வடிவத்தில் அந்த மனிதன் மீண்டும் அவன் உருவருவான். இப்போது அவன் சொர்க்கம் அனுப்பப்படுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரக வேதனையை பற்றி ஹதீஸுகளில் அவ்வளவு வர்ணித்திருக்கிறார்கள். நரகத்தின் தண்டனை இப்படிப்பட்டது என்று சொன்னால், நெருப்பு என்பது பொதுவாய் தண்டனைக்குரியது. கியாமத்துடைய பல அடையாளங்களில் ஒரு அடையாளம், அதன் என்கின்ற ஊரிலிருந்து ஒரு கிணறு, அந்த கிணற்றுக்குள்ளிருந்து ஒரு நெருப்பு புறப்படும். நெருப்பு எரியணும்னாக்கா ஒரு மரம் இருக்கணும், கட்டை இருக்கணும், ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும். ஆனால் நெருப்பு ஏன் படிக்கிறது? கேஸ் பிடிச்சி எரியுது. அது எந்த பொருளும் இல்லை, அது வாட்டுக்கு மேலே எரிஞ்சுக்கிட்டு நிற்கிது. காற்று என்பது அது நெருப்பை போல அது மாறும். அது ஒரு பகுதி ஃபுல்லாக அது நெருப்பு எரிய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் பார்க்குறோமா இல்லையா? எவ்வளவு நவீனங்கள் வளர்ந்த பிறகும் அந்த காட்டுத்தீயை அணைக்க முடியவில்லை. உலகத்தினுடைய ஆகப்பெரிய வல்லரசு இல்லாத நவீன டெக்னாலஜிகள் அத்தனையும் அவரிடத்துல இருக்கிறது. ஒரு தடவை தண்ணியை, ஒரு டேங்கர் தண்ணியை கீழே அள்ளிட்டு போனால் காட்டில் போய் நெருப்பு எரிகிற இடத்துல போய் நிற்கும். சரி, நெருப்பு ஜுவாலப்பட்டால் அந்த ஃப்ளைட்டுக்கு பிரச்சனை வருமானா? வராது. அவ்வளவு நவீனங்களை படைத்திருக்கிறார்கள். அது அள்ளி கொண்டு போய் ஒரே நேரத்தில் அவ்வளவு தண்ணீரை அந்த காட்டில் குறிப்பிட்ட இடத்துல கொட்டுகிறது. இது மாதிரி எத்தனை வசதி இருக்கிறதோ அத்தனையும் கொண்டு அங்கே அணைக்க முற்படுகிறார்கள். ஆனால் அணைக்க முடியவில்லை என்பதுதான் இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு செய்தி. முஸ்லிம்கள் எல்லாம் பாங்கு சொல்லி இருக்கிறார்கள் அந்த நெருப்பை அணைக்கப்படுவதற்கு. பல்வேறு முயற்சிகளை இந்த நாடு எடுத்துக்கொண்டே இருக்கிறது. எந்த நாடு? ஜனவரி 10க்குள்ள மத்திய ஆசியா நரகமாக போகுது, நாங்கள் பெரிய தாக்குதலை நடத்தி நரகத்தை காட்ட போகிறோம்னு ட்ரம்ப் அறிவித்தார் ஜனவரி 10. ஆனால் ஜனவரி 15 அமெரிக்கா நரகமாகி கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பு அவர்களை இப்போது ஒரு பெரியதொரு சிந்தனையை உட்படுத்தி இருக்கிறது. எப்படி காசாவில் தாக்கப்பட்ட போது அகதிகளாக முஸ்லிம்கள் போனார்களோ அதுபோல அமெரிக்க மக்கள் அகதிகளாக நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. கொட்டப்பட்டுகின்ற அந்த உணவுப் பொருட்களையும் துணிகளையும் பிறக்கி எடுக்கிற காட்சிகள் இணையதளங்களிலே வருகிறது. யார் அவர்கள்? கலிஃபோர்னியாவினுடைய இது எப்படி இந்தியாவில் மும்பை போல, தமிழகத்தின் சென்னை போல, அமெரிக்கா கலிஃபோர்னியா என்று சொன்னால் பிரபல்யங்கள் மட்டும் வாழ்பவர்கள், நட்சத்திரங்கள் வாழுகிறவர்கள். ஒவ்வொரு வீடும் எத்தனை மில்லியன்களில் கட்டப்பட்டது என்பது அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற போட்டி. மில்லியன் கணக்கில் போட்டு கட்டப்பட்ட அந்த வீடுகளை காப்பாற்ற முடியாமல், எந்த உடுத்துகின்ற உடையும் இல்லாமல் அவர்கள் வெளியே நின்று அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் கியாமத்து நாளில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நெருப்பு ஒன்று புறப்படும். அந்த நெருப்பு மக்களை விரட்டத் தொடங்கும். மக்கள் எல்லாரும் நெருப்புக்கு பயந்து தங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு அப்படியே புறப்பட்டு ஓடுவார்கள். ஒரு கிழக்கு தேசத்தில் புறப்படுகிற ஒரு நெருப்பு மேற்கு வரை அவர்களை கடத்தி கொண்டே போகும். எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க ஒரு இடத்துல போய். அதுவரை இருக்கிற எல்லாரையும் அது நெருப்பு விரட்ட தொடங்கி கொண்டே இருக்கும். எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த நெருப்பின் விரட்டுதலிருந்து தப்பிக்க முடியாது. எந்த இடத்திலும் அந்த மனிதனால் ஒளிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அந்த நெருப்பின் பயங்க. அது எப்படி நெருப்பு அவ்வளோ தூரம் பிடிக்கும்? புல் இருந்தால் புல்லில் பிடிக்கும், மரம் இருந்தால் மரம் பிடிக்கும். உலகம் முழுக்க சேர்த்து எப்படி அந்த நெருப்பு விரட்டும்? அந்த நெருப்பு விரட்டுகின்ற ஒரு சின்ன அடையாளத்தை தான் இப்போது நாம் அங்கே பார்த்திருக்கிறோம். எதனாலும் அணைக்க முடியாமல் அது பரவிக்கொண்டே வருகிறது.
அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த அடையாளங்களை சொல்லுவதன் மூலமாக கியாமத்தினுடைய பல அடையாளங்களில் ஒன்றை அல்லாஹ் இது போன்ற காட்சிகளின் மூலம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். எனவே தான் ரமலானினுடைய கடைசி 10 பகுதிகளில் நாம் என்ன ஓதுகிறோம்? அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கின்ற துவாக்களை நாம் ஓதுகிறோம். ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு 7 தடவை அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எங்களை விடுவிப்பாயாக என்ற துவாக்களை ஓத வேண்டும். நபிகள் பெருமானார் காட்டி கொடுத்த பல்வேறு துவாக்களில் இந்த துவாவும் இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உலகத்தின் பல்வேறு சோதனைகளிலிருந்து நமக்கு நிவாரணங்களை தந்தருள் புரிவானாக. தாங்க முடியாத சோதனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.